கொரோனா வைரஸ் இந்தியாவில் வந்து அதி தீவிரமாக பரவிட்டு இருக்கு. இந்த பரவல் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் பொதுவெளிக்கு போகிறப்போ வந்து மாஸ்க் பயன்படுத்திட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மக்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் வச்ச மாதிரி N95 மாஸ்க் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாஸ்க்கை பயன்படுத்துறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால்வு இருக்குது, ஸோ வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து மற்ற மாஸ்க்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாஸ்க்கை போட்டிருக்கப்போ எங்களுக்கு வந்து சுவாசிக்க ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி வால்வு இருக்கிற மாஸ்க்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவே கொரோனா வைரஸோட பரவல் வந்து தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரியோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸாக இருக்கிற மிஸ்டர் ராஜீவ் கர்க் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷனாக இருக்கட்டும், அல்லது சான் பிரான்சிஸ்கோவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்வு இருக்கிற மாஸ்க்களை பயன்படுத்தக்கூடாது, அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மாஸ்க்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, அதான் இந்த வீடியோவில் பார்க்கணும். நம்மளில் நிறைய பேர் இந்த மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க்கோ அல்லது வந்து காட்டனில் செய்யப்பட்ட மாஸ்க்கோ வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். இந்த மாஸ்க்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸையோ அல்லது வந்து வைரஸையோ வந்து பயங்கர எஃபெக்டிவாக ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் நம்ம சுவாசிக்க விடாமல் வந்து எஃபெக்டிவாக பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் இதெல்லாம் வந்து அந்த பர்பஸ்க்காக வந்து தயாரிக்கப்படுறதும் கிடையாது. பின்ன ஏன் வந்து இந்த மாஸ்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறப்பையோ அல்லது தும்புறப்பையோ பார்த்தீங்கன்னா வெளியே வர்ற அந்த லிக்விட் ட்ராப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எச்சில் துளிகள் இருக்கு இல்லையா, அது வந்து காற்றுல கலந்து மற்றவங்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த மாதிரி மாஸ்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் அண்ட் வைரஸ் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணப்படுற மாஸ்க்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ரெஸ்பிரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்பிரேட்டரில் ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா இந்த N95. இது வந்து 95% அளவுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஆனால் இந்த N95 மாஸ்க் வந்து நம்மலாம் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, டாக்டர்ஸ், நர்ஸ், இந்த மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு வந்து இந்த N95 மாஸ்க் வந்து கிடைக்காம போயிடலாம். நம்மளை விட இந்த N95 மாஸ்க் வந்து அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து நம்மளெல்லாம் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கோ அல்லது வந்து காட்டன் மாஸ்க்கோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இந்த N95 மாஸ்க்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து நமக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்கலாம், இந்த N95 மாஸ்க்கும் வந்து சாதாரண துணியில் தயாரித்தது மாதிரி தானே இருக்குது, பின்ன எப்படி இது வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸையும் சரி அல்லது வைரஸையும் சரி எஃபெக்டிவாக ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த N95 மாஸ்க்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக நம்ம வந்து மாஸ்க் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இம்மீடியட்டாக ஞாபகத்துக்கு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஜல்லடை மாதிரியான ஸ்ட்ரக்சர். இந்த ஜல்லடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஹோல்ஸை விட பெரிய பார்ட்டிகிள் ஒன்று வந்தது அப்படின்னா அதை வந்து இது ஃபில்டர் பண்ணிடும். அதே மாதிரி தான் இந்த N95 மாஸ்கில் கூட சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் போல், இதை விட பெரிய வைரஸோ அல்லது வந்து பார்ட்டிகளோ ஒன்று வந்தது அப்படின்னா இது ஃபில்டர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் இதில் உள்ள ஹோல்ஸை விட ரொம்ப சின்ன வைரஸ் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து ஃபில்டர் பண்ணிடும். அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். பேசிக்காக இந்த N95 மாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபிலீன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்கை வந்து சின்ன சின்ன ஃபைபர்ஸாக, அதாவது நூல் மாதிரி ஆக்கிட்டு அதை ஜிக்ஸாக்காக வந்து பல லேயர்ஸ்க்கு பின்னி தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நெருக்கமாக இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபைபருக்கு இடைப்பட்ட கேப்பை விட ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகிள் வந்தாலும் இந்த மாஸ்க் வந்து ஃபில்டர் பண்ணிடும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்டிகிள் ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டிகிள் இந்த ஃபைபர் மேலே லைட்டாக டச் ஆனாலே போதும், இந்த ஃபைபருக்கும் அந்த பார்ட்டிகிளும் இடைப்பட்ட அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபோர்ஸால் இந்த பார்ட்டிகிள் அந்த ஃபைபர் மேலே வந்து ஒட்டிக்கும். இப்போது ஒரு மைக்ரோமீட்டரை விட பெரிய பார்ட்டிகிள் ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டிகிளோட சைஸ் வந்து ஆல்ரெடி பெருசாக இருக்கனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான லைனில் தான் ட்ராவல் ஆகும். அதனால இந்த ஃபைபர் மேலே ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ இதுவே 0.1 மைக்ரோமீட்டரை விட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிகிள் வருது அப்படின்னா இந்த பார்ட்டிகிள் வந்து ஆல்ரெடி ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனால இது காற்றுல ட்ராவல் ஆகி வர்றப்போ காற்றுல உள்ள அந்த ஏர் மாலிக்யூல் மேலே மோதி மோதி பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். இதை வந்து நம்ம ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிகிள் வந்து ப்ரௌனியன் மோஷனில் வர்றதுனால இந்த பார்ட்டிகிளும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைபர் மேலே ஒட்டிக்கும். ஆனால் இந்த 1 மைக்ரோமீட்டர் அண்ட் இந்த 0.1 மைக்ரோமீட்டருக்கு இடைப்பட்ட சைஸ் இருக்க பார்ட்டிகிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்லேயும் ட்ராவல் ஆகாது, இந்த ப்ரௌனியன் மோஷன் மாதிரி மோஷன்லேயும் ட்ராவல் ஆகாது. அது காற்று எந்த பாத்தில் போகுதோ அந்த பாத்துக்கு தகுந்தாப்பில் வளைஞ்சு வளைஞ்சு போயிடும். அதனால இந்த பார்ட்டிகிள்ஸை கேப்சர் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பார்ட்டிகிள்ஸையும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் வந்து இந்த N95 மாஸ்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அயன் பீஸை கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்போ அது எப்படி ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டாக மாறுதோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டு போய் நம்ம எலக்ட்ரிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி பெர்மனண்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று உருவாயிடும்.
நம்ம எப்படி ஒரு சீப்பை கொண்டுட்டு போய் தலையில் நல்லா வச்சு தேய்ச்சிட்டு பேப்பர் பக்கத்தில் கொண்டுட்டு போனோம்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்குமோ, அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிசைஸ்டு ஃபைபர் பக்கத்தில் பார்ட்டிகிள்ஸ் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். சாதாரண ஃபைபரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரிசைஸ்டு ஃபைபர் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமான பார்ட்டிகிள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால தான் இந்த மீடியம் சைஸ் பார்ட்டிகிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசைஸ்டு ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்படி தான் இந்த N95 மாஸ்க் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் பார்ட்டிகிள் வந்து ஃபில்டர் பண்ணுது. இதனால தான் வந்து இதை நம்ம N95 அப்படின்னு சொல்கிறோம். இதில் உள்ள N அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ட் டு ஆயில், அதாவது ஆயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து தகுந்தது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் மாஸ்க்காக இருக்கட்டும் அல்லது வந்து காட்டன் மாஸ்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு வைரஸ் போயிடாமல் பார்த்துக்கும். ஆனால் அந்த N95 மாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூக்கு வாய் இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனாலையும் அண்ட் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணுறதுனாலையும் அடுத்தவங்ககிட்ட இருந்து நமக்கு வைரஸ் வராமல் இது பார்த்துக்கும். ஆனால் இந்த N95 மாஸ்கில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் வந்து நம்மளோட மூக்கையும் வாயையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம மூச்சு விடுறப்போ அந்த மாஸ்க்குள்ளே வந்து நிறைய CO2 பில்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சுவாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த N95 மாஸ்கில் பார்த்தீங்கன்னா வால்வ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சாங்க. இந்த வால்வ் என்ன பண்ணுன்னா, நம்ம மூச்சை இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற காற்றை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பும். அதுவே நம்ம எக்ஸேல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காற்றை ஃபில்ட்ரு பண்ணாமே வந்து வெளியே அனுப்பிச்சி விட்ரும். இப்போ இந்த வால்வ் வச்ச N95 மாஸ்க்கை வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கே தெரியாமல் இந்த வைரஸ் வந்து நிறைய பேருக்கு பரப்பி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால தான் இந்த வால்வ் வச்ச N95 மாஸ்க் வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கராக இல்லாத பட்சத்தில் வந்து சாதாரண ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க்கோ அல்லது காட்டன் மாஸ்க்கை பயன்படுத்தினாலே போதும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரீயூசபிள் காட்டன் மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அதை ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப் வாட்டர்லையோ அல்லது வந்து பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா துவைச்சு வெயிலில் காய போட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து N95 மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு சோப் வாட்டர்லையோ அல்லது வந்து சானிடைசர் யூஸ் பண்ணியோ அந்த மாஸ்க் வந்து க்ளீன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதோட ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த வால்வ் வச்ச N95 மாஸ்க்கை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மாஸ்க் எடுத்து நம்ம மாட்டுறப்போ இது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக மாட்டுறோம் அப்படின்னு நினச்சா எல்லோரும் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் இந்த மாஸ்க் எடுத்து மாட்டுறப்போ இது நம்மளோட சேஃப்டிக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களோட சேஃப்டிக்காக நான் மாட்டுறேன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி.